பிரச்சனை உன்கிட்ட இருக்குது, தேவன்கிட்ட இல்ல. நீ தேவன் மேல பழி போடாத, சபைக்கு மேல பழி போடாத, ஊழியக்கார மேல பழி போடாத. பழி உன்னை சுமரும். உனக்கு புரியல. நம்ம பாஸ் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி இருக்கும். எதுக்கு அவர் கோபமா பேசுறாரு தெரியுமா? பாஸ் கோபப்படுறாருல, நம்ம திருந்தி பார்ப்போமே அப்படின்னு. யாராவது திருந்துறீங்க? வாத்தியார் அடிக்காத பிள்ளை திருந்தாது. ஆனா இன்னைக்கு என்னமோ கவர்மெண்ட் அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டான். அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் நடக்குது ஸ்கூலுக்கு உள்ளால. தெரியுமா? சாராய கடையில போய் பாத்தீங்கன்னா, பிராண்டி கடையில போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் போய் சாராயம் வாங்கிட்டு இருக்குது. ஏன் அடிக்க கூடாது? அடி செய்யற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டோம். இது புரியல. பிரம்பை கையால் ஆதவன் பிள்ளையை பகைக்கிறான். பிள்ளையின் நெஞ்சிலே மதீனம் ஒட்டி இருக்கிறது, தண்டனையின் பிறப்பினால் அவன் என்ன செய், அந்த மதீனத்தை மாத்தணும்ன்றாரு. இதனாலதான் ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா, அவன் பிரம்பெடுத்து சாத்தணும். இன்னைக்கு பிரம்பல் கையால் எடுக்காத ஊழியக்காரருடைய சபையில பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தை பாவம் என்று சொல்ல மாட்டாங்க, சத்தியத்தை சத்தியத்தின்படி கத்துக் கொடுக்க மாட்டாங்க, எச்சரிப்பின் சத்தங்களை கொடுக்க மாட்டாங்க. அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியல. ஆனா விசுவாசி என்ன செய்ய? காணிக்க கொடு, தசமமா கொடு, பொருத்தனை செய்ய, பை காணிக்க கொடு, இல்ல சோத்திர காணிக்க கொடு. இதைத்தான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர அவனுடைய பாவத்தை குறித்தும் அவருக்கு வரக்கூடிய இக்கட்டை குறித்தும் சொல்லக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. அவன் பாவத்தை அவனுக்கே சொல்லணும். முடியுமா? தேவன் இதைத்தான் இந்த பலிபீடத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். காரணம் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்ன்றது அறியணும்.